திருப்பூர் பகுதியில் சாய ஆலைகளில் கழிவுகள் கலப்பதால் ஆழ்துளை கிணற்றில் நீரின் நிறம் மாறியுள்ளது. இதற்கான காரணம் குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, கிணற்றின் தண்ணீரில் இருந்த நிறம் என்ன காரணத்தால் மாறுத மக்கள் தரப்புல தெரிவிக்கப்படுது? அதாவது திருப்பூர் ஊத்துக்குளி சாலையில் இருக்கக்கூடிய கூலிபாளையம் நாள் ரோடு பகுதியில் நஞ்சராயன் குளம் அமைந்திருக்கிறது. 800 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த குளத்தை சுற்றிலும் ஏராளமான சாய ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. திருப்பூர் பனியன் நிறுவனங்களுக்கு அதாவது பனியன் தயாரிக்க பயன்படும் ஆடைகளுக்கு தேவையான நிறங்களை இந்த சாய ஆலைகள் அமைத்து கொடுக்கின்றன. இந்நிலையில் இவர்கள் சாய கழிவுகளை வெளியேற்ற ஜீரோ டிஸ்சார்ஜ் என்ற முறையில் சுத்திகரித்து அதன் பிறகாக தண்ணீரை மீண்டும் பயன்படுத்துவதற்கு ஏதுவான பல்வேறு திட்டங்கள் திருப்பூரில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த முறையானது அதிக பொருளாதார ரீதியான செலவை ஏற்படுத்தக்கூடிய காரணத்தினால் பல்வேறு சாய நிறுவனங்கள் செலவை குறைக்கும் விதமாக அந்த சாய கழிவுகளை அப்படியே எந்த விதமான சுத்திகரிப்பும் செய்யாமல் வெளியேற்றக்கூடிய நிலையானது நீடித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக தற்பொழுது நஞ்சராயன் குளம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சாய ஆலைகள் இந்த சாய கழிவுகளை ஆழ்துளை கிணறுகள் மூலமாக பூமியில் வெளியேற்றுவதாகவும் இதன் காரணமாக பூமியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரானது சாய நீர் கலந்து அதிக அளவிலான உப்புத்தன்மை ஏறி இருப்பதாகவும் மேலும் அருகில் இருக்கக்கூடிய போர் போன்ற ஆழ்துளை கிணறுகளில் இருக்கக்கூடிய தண்ணீரின் நிறமானது மாறி அதிக அளவிலான நிறம் கலந்து வருவதாகவும் மேலும் அடர் சிவப்பு, சாதாரண சிவப்பு என பல்வேறு நிறங்களில் தண்ணீர் வருவதால் அதனை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் இதனை பயன்படுத்தக்கூடிய பட்சத்தில் பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் உடனடியாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாய ஆலைகளில் ஆய்வு செய்து ஆழ்துளை கிணறுகளில் இருக்கக்கூடிய நீரையும் எடுத்து பரிசோதித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அந்த பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்.